வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இந்த ஏரோப்ளேன் கிராஷ்க்கு அப்புறம் எல்லாருமே நம்மளோட ஓன் மார்ட்டாலிட்டியை பற்றி ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதாவது நம்மளுக்கு எந்த நிமிஷம் வேணால் மரணம்ன்றது வரலாம் அப்படின்னு தெரியுது. அப்போது இதுவே என்னுடைய கடைசி வீடியோவாக இருந்தால் என்ன போடுவேன் அப்படின்னு யோசித்தேன் நான். B12 தான் ஆப்வியஸாக. ஏன்னா இருக்கிறதுலையே பயனுள்ள ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணுன்னா, இன்ஜெக்ஷன் B12 மாத்திரை பத்தாது. இன்ஜெக்ஷன் போட பயப்படுறவங்களுக்கு வேணால் மாத்திரையாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேனே ஒழிய மாத்திரை உதவி பண்ணி நான் பார்த்ததில்லை அவ்வளோவா. ஆனால் ஒரு 3 மாதம் போட்டால் ஒரு வேளை உதவலாம். பட் இன்ஜெக்ஷன் B12 நரம்பு சத்து அது. அதனால் B12 குறைச்சலாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரலாம். பர்னிஷியஸ் அனீமியான்னு ஒரு விதமான இரத்த சோகை வரலாம். மெமரி லாஸ், அதாவது மெமரி ப்ராப்ளம்ஸ், அதாவது ஞாபகம் இருக்கிறது கஷ்டப்படலாம். ஞாபக சக்தி குறைச்சலாக இருக்கலாம். கான்சன்ட்ரேஷன் டிஃபிகல்ட்டி, படிக்கிறதுக்கு கவனித்து சின்ன பசங்க படிக்க கஷ்டப்படலாம். பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ், நடக்கிறதுல அந்த மாதிரி நிற்கிறதுல அதில் நிதானமாக நிற்க முடியாமல் போகலாம். பின்பிரிக் பர்னிங் சென்சேஷன்ஸ் இருக்கலாம் கையிலையோ கால்லையோ. அதாவது ஒரு ஊசி குத்துற மாதிரி, இல்லை மரத்து போகிற மாதிரி, இல்லை எரியிற மாதிரி பர்னிங் சென்சேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். டயபெட்டிக்காக இருந்தால் நீங்கள் மெட்ஃபார்மின்னு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவே B12 குறைக்கும். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா B12 சோர்சஸ் ரொம்ப குறைச்சல். எதுலேருந்து உங்களுக்கு B12 வருன்றது ரொம்ப ரொம்ப குறைச்சல். அதனால் நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது தான் நல்லது. ஸோ நீங்கள் இன்ஜெக்ஷன் B12 உங்களுக்கு தேவையா அப்படின்னு உங்கள் டாக்டர் போய் பார்த்து போட்டுக்கோங்க. வணக்கம்.